ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது இந்த ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு மக்கள் மத்தியில் பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வரிசையில் 2026 என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தீர்க்கதரிசி பாபா வாங்காவுடைய கணிப்புகள் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இது பற்றி விவரிக்க எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. பாபா வாங்கா பல்கேரியாவை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி மனோதத்துவ நிபுணர். 12 வயதிலேயே இவருக்கு பார்வை பறிபோய்விட்டது. அதுக்கப்புறம் தான் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. மொத்தம் 5000க்கும் அதிகமான விஷயங்களை இவர் கணிச்சிருக்கிறாரு. 9/11 இரட்டை கோபுர தாக்குதல், அமெரிக்காவில் ஒபாமாவின் ஜனாதிபதி பதவி போன்ற பல உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிச்சிருக்கிறாரு. அவரது கணிப்புகள் பலமுறை உண்மையாக இருப்பதனால இன்றும் மக்கள் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி 2026 என்னவெல்லாம் நடக்கும், அவர் கணித்திருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதிகார போட்டி, உலகின் வல்லரசு நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய அதிகார போட்டி ஒரு பெரும் போராக வெடிக்கும் என்று அவர் கணித்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இடையே ஏற்கனவே சுமூகமான உறவு இல்லை. புதின், ட்ரம்ப் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி தொடர்கின்றது. இன்னொரு பக்கம் உக்ரைன் போரை எப்படியாச்சும் நிறுத்திடணும்னு புதினை நேரில் வரவழைச்சே பேசி பார்த்தார் ட்ரம்ப். ஆனால் அது முடியல. இதே போல சீனா தைவான் விவகாரம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு தைவானை சுற்றி வளைத்து சீனா ராணுவ பயிற்சியை தொடர்ந்து நடத்தி மிரட்டுகின்றது. ஏற்கனவே வல்லரசு நாடுகளிடையே அதிகார போட்டி 3ஆம் உலகப் போரை உண்டாக்கும் அபாயம் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அணு ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த போர் பயங்கரமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதிக்கம் செலுத்தப் போகும் சீனா, ஆசியாவில் குறிப்பாக சீனா உலகின் சக்தி வாய்ந்த நாடாக மாறும் என்று பாபா வாங்கா கணித்திருப்பதாக அறிக்கைகள் சொல்கின்றன. 2026 உலக அளவில் சீனாவின் செல்வாக்கு கணிசமாக அதிகரிக்கும் ஆண்டாக இருக்குமாம். ஒட்டுமொத்த புவிசார் அரசியல் மாற்றம் இனி அமெரிக்கா, ரஷ்யாவை மையப்படுத்தி இருக்காதுன்னு பேசப்படுகின்றது. மூன்றாவதாக மிரட்ட வரும் பொருளாதார மந்தநிலை. உலகின் பல நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் இருக்கின்றதாம். வங்கிகளுக்கு நெருக்கடி நிலை, நாணய சீர்குலைவுகள், சந்தை சரிவுகள், அதிகரித்து வரும் பணவீக்கம், இதெல்லாம் தான் இதனுடைய அர்த்தம். கடந்த சில ஆண்டுகளிலேயே பார்த்து வரோம் அண்டை நாடான இலங்கைக்கு என்னானதுன்னு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகள் எப்படி ஸ்தம்பித்ததுன்னு நம்ம பார்த்தோம். இதே போல பொருளாதார நெருக்கடி பல நாடுகளை ஆட்டுவிக்கும் என்பதும் பாபா வாங்காவின் கணிப்பாக இருக்கின்றது. இயற்கை பேரழிவுகள், பருவநிலை மாற்றம் 2026 இயற்கை பேரழிவுகள், அதாவது சக்தி வாய்ந்த பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், மழை வெள்ளம் மாதிரியான காலநிலை தொடர்பான எதிர்மறை நிகழ்வுகள் அதிகம் நடக்கும்னு கூறப்பட்டிருக்கின்றது. இதனால பூமியின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் சுமார் 7-8% வரை பாதிக்கப்படலாம்னு சில அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. மனிதனை ஓவர்டேக் செய்யுமா செயற்கை நுண்ணறிவு? ஏற்கனவே இந்த உலகை செயற்கை நுண்ணறிவு ஆட்டுவிக்குது. ChatGPT, ஜெமினை, டீப்சீக் இந்த மாதிரி வரிசை கட்டி வந்தது. இதோட தாக்கமே பல துறைகளில் பாடாய்படுத்துகின்றது. எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனிதனின் மூளைக்கு ட்விஸ்ட் வைக்குது. இந்த வரிசையில் செயற்கை நுண்ணறிவின் அபரிமிதமான வளர்ச்சி மனித வாழ்க்கையின் முக்கிய அங்கமாகவே மாறிவிடும்னு பாபா வாங்கா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இன்னும் ஒருபடி மேலே போய் மனிதனை AI ஓவர்டேக் செய்துவிடும்னு கூட அஞ்சப்படுகின்றது. கடைசியாக பூமிக்கு வரப்போகும் ஏலியன்கள் 2026 நடக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு சென்சேஷனல் ப்ரெடிக்ஷன் தான் இது. வேற்றுகிரக வாசிகளுடன் மனிதனுக்கு தொடர்பு ஏற்படும் என்பது. பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு பெரிய பொருள் அல்லது விண்கலம் பற்றி பாபா வாங்கா சொல்லியிருப்பதாக யூகங்கள் உழவுது. ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் 3i அட்லாஸ் அப்படிங்கிற வால் விண்மீனை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இதுவே வேற்றுகிரக விண்கலம் அப்படின்னு பலரும் சந்தேகிச்சாங்க. இப்போ இது பற்றின எதிர்பார்ப்பு இன்னும் எகிரிவிட்டது. ஆக மொத்தத்தில் 2026 பாபா வாங்காவின் கணிப்புகள் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.